அம்மா, என்ன பூங்குழலி? தந்தை எப்போது வருவார்? அரசர் சேக்கிழார் பெருமானை அழைத்துக் கொண்டு நம் சோழ நாட்டின் எல்லைப்புறத்தில் ஏற்பட்டுள்ள அவசர பணிகள் நிமித்தமாக சென்றுள்ளார். விரைவில் வந்து விடுவார். என்னம்மா, பெரிய புராண கதைகளில் சிலவற்றை தான் கேட்டுள்ளோம். மீதமுள்ள கதைகளையும் கேட்க ஆவலாக இருக்கிறது. அதனால் என்ன? அவர்கள் வந்தவுடன் விரிவாக உங்களுக்கு கூறுவார்கள். மகாராணியாருக்கு வணக்கம். என்ன? முதலமைச்சர் சேக்கிழார் பெருமானின் இளவல் பாலராவாயர் தங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? உடனே அழைத்து வா. தென்னவர் போற்றும் பொன்னிகர் வேந்தர் அனபாய சோழரின் பட்டத்தரசியே, அடியேன் பாலராவாயன் வணங்குகிறேன். பெரிய புராணம் தந்த மதிப்புக்குரிய சேக்கிழாரின் இளவல் அல்லவா தாங்கள்? அமருங்கள். நன்றி. என்ன விஷயம்? அம்மையே, தாங்கள் அறியாததல்ல. பெரிய புராண அரங்கேற்றத்துக்கு பின் சோழ நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் திருப்பணிகளும் குடமுழக்கு திருவிழாக்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. அதன்படி நேற்று வைகாசி 3 நட்சத்திர நாள். எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் பிறந்த நாள். அதற்காக நடந்த பூஜையின் பிரசாதங்களை தங்களிடம் சேர்க்குமாறு என்னிடம் ஒரு தூதுவன் மூலம் செய்தி அனுப்பியிருந்தார் சேக்கிழார் பெருமான். பிரசாதங்களை கொண்டு வந்திருக்கிறேன், தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆஹா, என் பாக்கியம்! காழியூர் பிள்ளை திருஞான சம்பந்தரின் பிரசாதம். வாங்கிக் கொள்ளுங்கள். அம்மா, ஞான சம்பந்த பெருமான் யாரம்மா? அவரும் உன்னை போல குழந்தைதான், ஆனால் கருவிலே திருவுடையவர். கருவிலே திருவுடையவர் என்றால் என்ன? அவருக்காக அந்த பரமேஸ்வரியே வந்து பாலமுது கொடுத்தார்கள். அப்படியா? ஏன், அவர் பாலுக்காக அழுதாரா? அன்று அவர் அழுததால் தான் வேத நெறியை தழைத்தோங்கியது, சைவத்துறை செழித்து வளர்ந்தது. அப்படி என்றால் ஐயா, அவர் வரலாற்றை கொஞ்சம் கூறுங்களேன். பூங்குழலி, என்ன இது? அரசியாருக்கு சித்தம் இருந்தால் நானே குழந்தைகளுக்கு திருஞான சம்பந்தரின் கதையை கூறுகிறேனே. மிக்க மகிழ்ச்சி. நம் சோழ நாட்டிலே விண்ணோரும் மண்ணோரும் போற்றும் பதிகளுள் ஒன்று சீர்காழி. அங்கே சிவபாத இதயர் என்பவருக்கும் பகவதியார் எனும் அம்மையாருக்கும் மகனாக திரு அவதாரம் செய்தார் ஞானசம்பந்தர். தவமிருந்து பெற்ற பிள்ளையாம் அவரை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள். குழந்தை பருவத்திலேயே ஞானசம்பந்தர் உலகத்தார் உய்யும் பொருட்டு பல அற்புதங்களை நிகழ்த்தினார். ஐயா, ஐயா, சிவபோதை இதேரே, ஐயா. யாரது? அடடே, வணக்கம் வணக்கம். வரவேண்டும் வரவேண்டும். திருப்பணி வேந்தர் தியாகராஜர் இந்த எளியோனின் இல்லத்தை நாடி வந்திருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது ஐயா. வாருங்கள், அமருங்கள். வாருங்கள், அமருங்கள். என்ன சிவபோதை இதேரே, தங்களை தாழ்த்தி எங்களை உயர்த்தி பேசுகிறீர்கள்? உலகில் கொடுப்பவரே உயர்ந்தவர்கள். அதனால் இல்லை என்னும் சொல்லே அறியாத தங்களை நாடி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள். எங்க வீட்டு டிபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாமே சன்பிராண்ட் மகிமைதாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துரும். சன்பிராண்ட்ல ஆட்டா, மைதா, ரவை, கடலை மாவு, இன்னும் விதவிதமா சுத்தமான மாவெல்லாம் இருக்குங்க. ஆக மொத்தத்துல சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட் தாங்க சுவையின் சிகரம். சன்பிராண்ட்.
சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் கூவரஜி டிசைனர் சேலை வழங்கும் முதலாம் ஆண்டின் செகண்ட் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். ரூபாய் 1000 வரை மதிப்புள்ள கூவரஜி வெல்வெட் சேலைகள், ரேஷம் பார்டர் சேலைகள், பட்டுலா சேலைகள், கோல்ட் பிரிண்ட் சேலைகள் வெறும் ரூபாய் 135 மட்டுமே. ரூபாய் 2000 வரை மதிப்புள்ள இத்தாலியன் சேலைகள், ஜப்பான் கிரேப் சேலைகள், ஹேண்ட் பிரிண்ட் சேலைகள், செமோ சாட்டின் சேலைகள் வெறும் ரூபாய் 235 மட்டுமே. ரூபாய் 3000 வரை மதிப்புள்ள வெட்டிங் மற்றும் பார்ட்டி வேர் சில்க் சேலைகள், ரேஷம் பல்லு சேலைகள், ஜெரி பார்டர் சேலைகள், டியூ டிராப் ரேஷம் சேலைகள், எம்ப்ராய்டரி சேலைகள் வெறும் ரூபாய் 335 மட்டுமே. இந்த தள்ளுபடி 4 நாட்கள் மட்டுமே. பிப்ரவரி 27 முதல் மார்ச் 2 வரை, செவ்வாய் முதல் வெள்ளி வரை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை. இடம் சென்னையில் ஹோட்டல் காஞ்சி எத்ராஜ் கல்லூரி அருகில், கமாண்டர் சீஃப் ரோட், எக்மோர், சென்னை 8. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பிரசிடென்ட் ஹால், அவினாசி ரோட், அண்ணா சிலை அருகில், கோயம்புத்தூர். தர்ற அங்க பாரு, எனக்கு பின்னாடி கடை போட்டோம் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. என்ன மந்திரம் போட்டானோ? மந்திரம் போடல, சுதர்சன் சீட் ஃபண்ட்ல சீட்டு போட்டேன். நீங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கடையை நடத்துறீங்க, வர்ற லாபம் வட்டிக்கே போயிருது. ஆனா நான் சுதர்சன் சீட் ஃபண்டோட மில்லினியம் டெய்லி ஸ்கீம்ல சீட்டை போட்டு கடையை செழிப்பா நடத்துறேன். நீங்க வட்டிக்கு கட்டுற காசை சுதர்சன்ல கட்டினா அசலே அடைஞ்சிட போகுது. அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ். சுதர்சன் சீட் ஃபண்டுக்கு சொல்லுங்க, பாதுகாப்பு நம்பிக்கை நிரந்தரம். சுதர்சன் சீட்ஸ். உலகில் கொடுப்பவரே உயர்ந்தவர்கள். அதனால் இல்லை என்னும் சொல்லே அறியாத தங்களை நாடி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், திருப்பணிதானே? எப்படி கண்டுபிடித்தீர்கள்? தியாகராஜரே, தியாகராஜர் என்கிற மணியோசை முன்னாலே வந்தால் ஆன்மீக திருப்பணி என்கிற வேடம் பின்னாலே வருகிறது என்றுதானே அர்த்தம்? விஷயத்தை நானே கூறிவிடுகிறேன். காவிரியின் வடகரையில் திருநைதானம் என்ற தலத்தில் அமைந்திருக்கும் திருக்கோயிலில் நீர் புகாமல் இருக்க சுற்றுச்சுவரி எடுப்பு நினைத்தோம். நிதி உதவி என்றவுடன் முதலில் தங்களையே நினைத்தோம். அதற்காகவே தங்களை நாடி வந்திருக்கிறோம். ஆஹா, அதற்கென்ன? இறைவன் எனக்களித்த செல்வத்தை அவனுக்குரிய ஆன்மீக நற்பணிக்கு செலவிடுவதை என் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. நாட்டிலே நலிந்து விட்ட சைவ நெறி தங்களை போன்றவர்களால் தான் தடை தொங்க வேண்டும். இருங்கள், இதோ வருகிறேன். பகவதி, பகவதி. வா குழந்தாய், நான் சொல்லவில்லை? சூபாத இதயர் தவமிருந்து பெற்ற பிள்ளை. என்ன விஷயம்? எதற்காக வந்தீர்கள்? சொல்லுங்கள். கோவில் திருப்பணிக்காக வந்திருக்கிறோம். தந்தைக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான். என்ன, என் மகன் எனக்கு முன்னால் திருப்பணி செய்து விட்டான் போல இருக்கிறது. சூபாதரே, வள்ளன்மையில் உங்கள் பிள்ளை உங்களையும் மிஞ்சி விட்டான். இறைவன் உமக்கு அளித்த செல்வம் பொன் பொருள் என்று மட்டும் சொன்னீரே, அது மட்டுமல்ல, இந்த பிள்ளை செல்வமும் தான். நன்றி குழந்தாய், நன்றி சிவபாதரே. நாங்கள் வருகிறோம் அம்மா. நல்லது, சென்று வாருங்கள். பகவதி, நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். குழந்தையை பார்த்துக்கொள். நானும் வருகிறேன். இல்லையடா, நான் அங்கே தீர்த்தத்தில் அகமர்ஷனம் செய்ய வேண்டும். உன்னையும் தூக்கிக் கொண்டு சென்றால் சரியாகாதுரா. நானும் சொல்றதை கேளு. அழக்கூடாது, அழக்கூடாது. நீ இங்கே அம்மாவோட இரு. என்ன? அழாதேடா கண்ணா, குழந்தைதான் அழுது அடம்பிடிக்கிறானே, அவனையும் தங்களுடன் அழைத்துதான் செல்லுங்களேன். சரி, அழைத்துச் செல்கிறேன். வா. சிவனை நினைந்தார் கெட்டார். சிவசிவா, தயவு செய்து நான் செல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லாதீர்கள். எந்த வார்த்தைகளை? அதுதான் இப்பொழுது சொன்னீர்களே, அந்த வார்த்தைகளை. சிவனை நினைந்தார் கெட்டார். சிவசிவா. ஆமாம் சிவபாதரே, தாங்கள் தான் கோயில் குளம் என்று அலைகிறீர்கள். பாவம், இந்த சிறுவனையும் ஏன் கூட்டிக் கொண்டு போகிறீர்கள்? இவர் தொலைத்தது போக மிச்சமுள்ளதை அவன் தொலைக்க வேண்டாமா? அதுதான். ஓஹோ, அதுதான் குழந்தையை இப்பொழுதே அழைத்து செல்கிறாரோ? உங்களுடன் நின்று பேசுவதே தவறு. வா குழந்தாய், போலாம். சிவனை நினைந்தார் கெட்டார்.
குழந்தாய், நீ இங்கேயே அமர்ந்துரு, எங்கேயும் போக கூடாது. நான் தீர்த்தத்துல போய் அகமர்ஷனம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்ன? அப்பா, 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 அப்பா. சன்பிராண்ட் உங்க வீட்ல இருந்தா குடும்பமும் சிக்கனமா இருக்கும், சமையலும் ருசிக்கும். சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட். எங்க வீட்ல சன்பிராண்ட், அப்போ உங்க வீட்ல சுவையின் சிகரம் சன்பிராண்ட். சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் கூவரஜே டிசைனர் சேலை வழங்கும் முதலாம் ஆண்டின் செகண்ட் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். ரூபாய் 1000 வரை மதிப்புள்ள கூவரஜே வெல்வெட் சேலைகள், ரேஷம் பார்டர் சேலைகள், பட்டுலா சேலைகள், கோல்ட் பிரிண்ட் சேலைகள் வெறும் ரூபாய் 135 மட்டுமே. ரூபாய் 2000 வரை மதிப்புள்ள இத்தாலியன் சேலைகள், ஜப்பான் கிரேப் சேலைகள், ஹேண்ட் பிரிண்ட் சேலைகள், செமோ சாட்டின் சேலைகள் வெறும் ரூபாய் 235 மட்டுமே. ரூபாய் 3000 வரை மதிப்புள்ள வெட்டிங் மற்றும் பார்ட்டி வேர் சில்க் சேலைகள், ரேஷம் பல்லு சேலைகள், ஜெரி பார்டர் சேலைகள், டியூ டிராப் ரேஷம் சேலைகள், எம்ப்ராய்டரி சேலைகள் வெறும் ரூபாய் 335 மட்டுமே. இந்த தள்ளுபடி 4 நாட்கள் மட்டுமே. பிப்ரவரி 27 முதல் மார்ச் 2 வரை, செவ்வாய் முதல் வெள்ளி வரை, நேரம் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை. இடம் சென்னையில் ஹோட்டல் காஞ்சி எத்ராஜ் கல்லூரி அருகில், கமாண்டர் இன் சீஃப் ரோட், எக்மோர், சென்னை 8. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பிரசிடென்ட் ஹால், அவினாசி ரோட், அண்ணா சிலை அருகில், கோயம்புத்தூர். தர்ற அங்க பாரு, எனக்கு பின்னாடி கடை போட்டோம், வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. என்ன மந்திரம் போட்டானோ? மந்திரம் போடல, சுதர்சன் சீட் ஃபண்ட்ல சீட்டு போட்டேன். நீங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கடையை நடத்துறீங்க, வர்ற லாபம் வட்டிக்கே போயிருது. ஆனா நான் சுதர்சன் சீட் ஃபண்டோட மில்லினியம் டெய்லி ஸ்கீம்ல சீட்டை போட்டு கடையை செழிப்பா நடத்துறேன். நீங்க வட்டிக்கு கட்டுற காசை சுதர்சன்ல கட்டினா அசலே அடைஞ்சிட போகுது. அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ். சுதர்சன் சீட் ஃபண்டுக்கு சொல்லுங்க, பாதுகாப்பு நம்பிக்கை நிரந்தரம். சுதர்சன் சீட். எங்க வீட்டு டிஃபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் சன்பிராண்ட் மகிமை தாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துரும். சுவையின் சிகரம் சன்பிராண்ட். அப்பா, 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 அப்பா. அப்பா, 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 அப்பா. அப்பா, அப்பா.
குழந்தை, உனக்கு இந்த கிண்ணத்துல யார் பாலை கொடுத்தது? என்ன உள்ள கை காமிச்சுட்டு இருக்க? உனக்கு இந்த கிண்ணத்துல யார் பாலை கொடுத்தது? நான் மறுபடியும் கேட்கிறேன், சன்னிதானத்தை காமிக்கிறியே. உனக்கு இந்த எச்சல் பாலை யார் கொடுத்தது? என்ன சம்பந்தா? இங்க யாரையுமே காணுமே. என் கோபத்தை கடலாத. உனக்கு இந்த எச்சல் பாலை யார் கொடுத்தது? யார் பாலை கொடுத்தது? சிவபாதிரி, நிறுத்துங்கள். குழந்தையே நடிக்கிறீர்கள். அவன் என்ன தப்பு செய்தான்? ஒன்றுமில்லை. நான் அவனை இங்க அமர சொல்லிவிட்டு தீர்த்தத்துக்கு சென்று ஆமர்ஷம் செய்து விட்டு திரும்பி வந்தேன். திரும்பி வந்து பார்த்தால் யாரோ பால் கிண்ணத்தை கொடுத்து பாலை போட்டு விட்டு கிண்ணத்தையும் வாங்காமல் சென்றிருக்கிறார்கள். இவனை கேட்டால் மறுபடியும் சன்னிதானத்தையே காண்பிக்கிறான். குழந்தை, உனக்கு யார் பால் கொடுத்தது? உள்ளே வா, காட்டு.